பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ராஜியோட வீட்டுல முத்துவேலும், ராஜியோட அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி அரசிய கூட்டிக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ராஜிய கூட்டிக்கிட்டு வந்துருவோம். அவங்களுக்கு நடந்த கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பம் இல்லாம தானே நடந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம முத்துவேலோட அவங்க மனைவி, அதாவது ராஜியோட அம்மா மட்டும் வராங்க. வந்து ராஜிய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் தான் பார்த்துட்டு நேரா போய் ராஜி கிட்ட சொல்றாங்க. ராஜியும் ரொம்ப ஆசையா வந்து "உள்ளார வாங்கம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா, அவங்க என்ன சொல்றாங்க, "நான் ஒண்ணும் உள்ளார வர்றதுக்குலாம் இங்க வரல. உன்னைய கூட்டிக்கிட்டு போறதுக்காக தான் நானும் உங்க அப்பாவும் வந்திருக்கோம்" அப்படின்னு உடனே எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. நம்ம கதிர தவிர எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எதுக்காக என்னைய கூட்டிகிட்டு போறீங்க? அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்கும்போது, உங்க 2 பேத்துக்கும் நடந்த கல்யாணமும் பிடிக்காம தானே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் கூட்டிக்கிட்டு போகறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, ராஜிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் வந்து சொல்ல வர்றாப்ல. ஆனா முத்துவேல் இருந்துகிட்டு, நீங்க எப்படி உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு போகும்போது நாங்க அமைதியா இருந்தோமோ, அதே மாதிரி நீனும் இருந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே, பாண்டியனால எதுவுமே சொல்ல முடியல. நேரா போய் உள்ளார உக்காந்துடுறாப்ல. இப்ப ராஜி நேரா போய் கதிர்கிட்ட தான் கேட்குறாங்க. ஸோ கதிர் மனசுக்குள்ளாரையே வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா வெளியில சொல்லும்பொழுது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? ராஜி அங்க இருந்து அப்படியே கவலையாவே வெளில வராங்க. ராஜியோட அம்மா ராஜியோட கைய பிடிச்சு இழுக்க பார்க்குறாங்க. ஆனா கைய உதறி விட்டுட்டு, "இல்ல, இல்ல. உங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, கதிர் என் கழுத்தில தாலி கட்டியிருக்கான். எங்களோட கல்யாணம் கோயில்லயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவேல் இருந்துகிட்டு, "அதெல்லாம் பரவாயில்ல. விவாகரத்து தானே நான் வாங்கி குடுக்குறேன். டைவர்ஸ்லாம் ஈஸியா வாங்கிடலாம். நீ கிளம்பி என் கூட வா." அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் ராஜி வர மறுத்தர்றாங்க. "எனக்கு அங்கேய விட இங்க தான் பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில கல்யாணம் ஆகி இங்க வர்றப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால என்னைய விட்டுருங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படின்னு ராஜி சொல்றாப்ல. ராஜி இப்படி சொல்றத கேட்ட உடனே நம்ம கதிருக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.